வணக்கம், நான் டாக்டர் தீபா தேவி. நான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் பிளட் பேங்க்லேருந்து எங்கள் டோனரோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். சார் வந்து மிஸ்டர் முகமது ஃபரூக் சார் வந்து இப்போ என்னென்னா கிரான்லோசைட் எங்களுக்காக கிரான்லோசைட் கான்சன்ட்ரேட்ன்ற பிளட் ப்ராடக்டை டொனேட் பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலாக கிரான்லோசைட் கான்சன்ட்ரேட்ன்றது டபிள்யூபிசிஸில் அதுதான் வந்து கிரான்லோசைட்ஸ் அதில் இருக்கிறது. இப்போ எங்களோட கேன்சர் பேஷண்ட்ஸ் இல்லை எந்த பேஷண்ட்ஸுக்கும் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நியூட்ரோஃபில்ஸ் அந்த கிரான்லோசைட்ஸுன்றது கம்மியாக இருக்கும் போது அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். மெயினாக டபிள்யூபிசியோட வேலை என்னென்னா அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை போய் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த டபிள்யூபிசிஸோட வேலை. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோன்னா ஒரு டோனர் வந்து வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து டபிள்யூபிசி கவுண்ட்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும். இப்போ நம்ம அவங்கள்ட்டேருந்து கிரான்லோசைட்ஸு டபிள்யூபிசிஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்றப்போ அவங்களோட டபிள்யூபிசி கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சில டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அதாவது இன்ஜெக்ஷன் வந்து GCSFன்ற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அந்த இன்ஜெக்ஷனோட வேலை என்னன்னா டபிள்யூபிசிஸ் மீனாக கிரான்லோசைட்ஸோட அந்த கிரான்லோசைட் இல்லை நியூட்ரோஃபில்ஸ்னு சொல்லுவோம். அந்த கிரான்லோசைட்டோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அந்த இன்ஜெக்ஷனோட வேலை. இன்னொன்று வந்து டேப்லெட் கொடுப்போம். டேப்லெட் வந்து டெக்ஸாமெத்தசோன் டேப்லெட். அது ரெண்டும் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவங்க டொனேட் பண்ணுறதுக்கு ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வந்து டொனேட் பண்ண. ஸோ இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ டோனர் வந்து அவங்க வந்து 2 வாட்டி எங்களுக்கு பிளட் பேங்க்குள்ளே வரணும். ஸோ முன்னாடி நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் வந்து அவங்க வந்துட்டு அவங்கள்ட்டேருந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்ப்போம். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்த்துட்டு அவங்களோட ஹீமோக்ளோபின், பிளேட்லெட்ஸ், டபிள்யூபிசிஸ், அவங்களோட மற்ற எல்லா டிஃபரன்ஷியல் கவுண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி நாளே வந்து வி டூ த TTI டெஸ்டிங். TTI டெஸ்டிங்னா HIV, HPSAG, HCV, மலேரியா, சிஃபிலிஸ் அந்த டெஸ்ட்லாம் நெகட்டிவ் அப்படின்னு ஆனதுக்கப்புறமா அப்புறம் வெயினும் செக் பண்ணுவோம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டபுள் ஆர்ம் ப்ரொசீஜராக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஆர்ம்லேருந்து வந்து என்னன்னா பிளட் வந்து எடுக்கணும், இன்னொரு ஆர்ம்ல வந்து பிளட் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ 2 சைடும் வெயின் வந்து நல்லா இருக்கணும். ஸோ தட் வந்து அன்இன்டரப்டடாக வந்து பிளட் ஃப்ளோ இருக்கும் அண்ட் ஆல்சோ கலெக்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த வந்து ப்ரொசீஜருக்காக வி யூஸ் டு சி த வெயின். ஸோ வெயின் நல்லா இருக்கணும் அண்ட் எல்லாமே அவங்க ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா முன்னாடி நாள் வந்து இன்ஜெக்ஷன் வி யூஸ் டு கிவ். ஸோ இன்ஜெக்ஷனும் டேப்லெட் வந்து ஆஃப்டர் தேர் டின்னர் தே டேக் தேர் டேப்லெட். ஸோ எடுத்துட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து வி ஆஸ்க் தெம் டு கம் ஃபார் டொனேஷன். ஸோ சார் வந்து இப்போ அவங்களோட அடுத்த நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்து நார்மலாக இருந்த டபிள்யூபிசி இட் வில் பி ரேஸ்ட் அட்லீஸ்ட் 4 டைம்ஸ்னாச்சும் ரேஸ் ஆகும். 3 to 4 டைம்ஸ் அவங்களோட இனிஷியல் வேல்யூலேருந்து இட் வில் ரேஸ். ஸோ அந்த இது வந்து ரேஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட பிளேட்லெட்ஸ் டபிள்யூபிசிஸில் மெயினாக வந்து கிரான்லோசைட்டை நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், யூ ஹேவ் அக்செப்டட் அண்ட் யூ ஹேவ் கம் டு டொனேட் கிரான்லோசைட் ஃபார் அஸ். ஸோ இதுதான் நாங்கள் வந்து இப்போ 2 வெயினில் ஒரு வெயின்லேருந்து பிளட் வந்து உள்ளே போகுது மிஷின்குள்ளே. மிஷின் வந்து இந்த மாதிரி கிரான்லோசைட்ஸை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி வீட் கலெக்ட் இதை வந்து எடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து வி டிரான்ஸ்ஃபியூஸ். மீதி வந்து கிரான்லோசைட் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ஹோல் பிளட்டை எடுத்துட்டு அந்த கிரான்லோசைட் மட்டும் செப்பரேட் ஆகிட்டு மீதி எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து வில் பி ரிட்டர்ன் பேக் டு த டோனருக்கு போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். சார் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் ஆஸ்க். மேம் இப்போ ஜென்ரலாக பிளட் மட்டும் கொடுக்குறேன்ல, பிளட் மட்டும் கொடுக்குறேன். நான் நிறைய தடவை கொடுத்துருக்கேன், ஒரு 7 தடவை கொடுத்துருக்கேன் லைஃப்பில். இப்போ வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பிளட்ன்றது வந்து ஹோல் பிளட் சார். ஹோல் பிளட்னு எடுத்துட்டு அதை வந்து காம்பனன்ட்ஸாக செப்பரேட் பண்ணுவோம். அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பேக் ரெட் செல்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மான்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அண்ட் பிளேட்லெட் கான்சன்ட்ரேட் அது வந்து கிடைக்கும், ரேண்டம் டோனர் பிளேட்லெட்ஸ். ஸோ அது 3 தான் கிடைக்கும். கிரான்லோசைட்ஸ்ன்றது பஃபி கோட் அதில் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக தான் இருக்கும் சார். ஸோ தட் வில் பி நாட் அடிக்வேட் ஃபார் த பேஷண்ட்டுக்கு. அந்த குவான்டிட்டி வில் நாட் பி அடிக்வேட்டாக இருக்காது. அண்ட் ஆல்சோ அது வந்து வித்தின் 6 hours அதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிடுவோம். அப்படி நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் 10 to 12 டோனர்ஸோட இதை வந்து பஃபி கோட்டுன்னு அந்த ப்ராடக்டை வந்து எடுத்து புல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் வில் பி லைக் அந்த அவ்வளோ அளவுக்கு டோனர்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரே நாளில்
குரூப் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வந்து வெறும் கிரானுலோசைட் மட்டும் எடுக்கும் போது ஈல்டு வந்து இட் வில் பி வெரி குட். ஈல்டு அண்ட் குவாலிட்டி வந்து மீட் அவுட் ஆகும். அண்ட் உடனே வந்து பேஷண்ட்டுக்கும் வந்து கவுண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து இட் வில் பி யூஸ் வித் எவ்வளோ சீக்கிரமாக இதாகுமோ அவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ணிவிடுவோம். மேக்ஸிமம் வந்து 24 hours தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட். எனக்கு WBC கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி நார்மலா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்க, இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுத்தீங்க. அது என்னோட WBC இன்க்ரீஸ் பண்றது. அந்த WBC இன்க்ரீஸ் பண்றது டைரக்டா பேஷண்ட்டுக்கு பண்ண முடியாதா? அதுவும் வந்து they give injection GCSF for the patients-க்கு கொடுப்பாங்க. அதுலயும் வந்து இன்க்ரீஸ் ஆகலன்றதுனால தான் வந்து இது தட் இஸ் as a part of treatment they get that. அந்த இன்ஜெக்ஷன் அவங்களுக்குமே கொடுப்பாங்க. என்னன்னா மேரோல ஏற்கனவே போன் மேரோல கிரானுலோசைட்டே இல்லை அப்படின்றப்போ இருந்தா தானே அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அங்கேயே வந்து ரொம்ப கம்மியான மேரோல அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும், நியூட்ரோபீனியா இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த மோடாலிட்டி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு அதுலேயும் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்றப்போ தான் தே கோ ஃபார் கிரானுலோசைட் கான்சன்ட்ரேட்டாக ஃப்ரம் தி டோனர்லேருந்து எடுத்து கொடுக்குறது. இப்போ நேற்று இருந்துச்சு WBC, அதில் அந்த இன்ஜெக்ஷன் போடுறது எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதில் 12 hours-ல? இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம் சார். இனிஷியல் கவுண்ட் வந்து 9 இருந்தது சார். இப்போ வந்து உங்களுக்கு 33,000 9,000 இருந்தது 33,000 மாறி இருக்கு. அண்ட் ஆல்சோ கிரானுலோசைட் பர்சன்டேஜ் இப்போ வந்து 93% கிரானுலோசைட்ஸ் இருக்கு. 33,000 சொன்னீங்க WBC, 9,000 சொன்னீங்க. அது 9,000 நார்மல் எல்லாருக்கும் 9,000. ஆமா அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். 4,000 to 11,000. அது வந்து உங்களுக்கு நார்மல் ரேஞ்ச்ல இருந்தது வந்து இப்போ நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 33,000 மாறி இருக்கு. இப்போ நீங்க அதை எவ்வளவு எழுப்பீங்க? இருந்து மறுபடியும் 9,000 எனக்கு வந்துருமா? ஆமா சார். இப்போ உங்களுக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் within 24 hours-ல வந்து நார்மல் எப்போதுமே பாத்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ்ன்றது நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் within 6 hours-லேயே வந்து ஆக்சுவலா சர்க்குலேஷன்ல இருந்து மாறிக்கிட்டே இருக்கும். இட் வில் பி கெட்டிங் டெஸ்ட்ராய்டு. சரிங்களா? ஸோ பாடி வந்து சென்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது நார்மல்ன்றத இது பண்ணிட்டு இட் வில் ப்ரொடியூஸ் அந்த நார்மல் லெவலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒன்லி ஃபார் அ டெம்பரரி இன்க்ரீஸ் தான் இருக்கும். தென் இட் வில் கம் பேக் டு நார்மல் அண்ட் வித்தின் 24 hours 48 hours-ல இட் வில் பி ஆல்மோஸ்ட் நார்மல் இதுக்கே உங்களோட பழைய இதுல வந்துடும். ஸோ தட் வில் நாட் பி நார்மலா நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணும்போது 500 ml எடுக்கணும். ஆமா சார். 500 ml எடுக்கணும். 500 இல்ல சார், 350 ml இல்லனா 450 ml. 450 ml. 250 இருந்து 350 and 450 ரெண்டு இது இருக்கு சார். 450 இருக்கு. அது வந்து 10 minutes-ல அது நம்ம. ஆமா 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 சார். ஆமா. இப்போ இது எடுக்கிறது எத்தனை ml வந்து இதுவும் வந்து அரௌண்ட் 350 to 300 to 350 தான் கலெக்ட் பண்ணுவோம். ml வந்து அதே தான் இருக்கும். ஆனா அது டைம் டியூரேஷன் ஏன்னா வந்து இந்த பிளட் வந்து உள்ள போயிட்டு ஏன்னா ஒரு அந்த மிஷின் வந்து உங்களோட ஹைட் வெயிட்டை பொறுத்து அதோட வால்யூம் கால்குலேட் பண்ணிக்கும் சார். ஒரு அட் அ டைம் வந்து உங்களோட பிளட் வால்யூம்ல 15% ஆஃப் த பிளட் வால்யூம்க்கு மேல உள்ள போக முடியாது மிஷின்குள்ள. ஸோ உங்களுக்கும் டாலரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் ஸோ லெஸ் தென் 15% ஆஃப் த உங்களோட பிளட் வால்யூம் அட் அ டைம் உள்ள போகும். உள்ள போயிட்டு வி ஹாவ் அ சென்ட்ரிஃபியூஜ் ஒன்று இருக்கும் பெல்ட் இதில். ஸோ அதில் வந்து உங்களோட கிரானுலோசைட்டை மட்டும் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். கலெக்ட் ஆகிட்டு மீதி எல்லாம் ரிட்டர்ன் ஆகும். ஸோ பிளட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட டோட்டல் பிளட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறது ஒரு 5,000 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளட் வால்யூம் அது தட் வில் டிபெண்டிங் அப்போ அந்த ஈல்டு வந்து அது கால்குலேட் பண்ணும். 1 time த பிளட் வால்யூம் இல்லை 1.2 1.5 அந்த மாதிரி. இதில் வந்து உங்களோட ஈல்டு நல்லாவே இருந்துச்சுன்னா லெஸ் தென் 1%. ஸோ அதனால தான் அந்த டைம் டியூரேஷனும் ஆகுது. ஸோ ஏன்னா வந்து அட் அ டைம் எல்லா பிளட்டுமே போக முடியாது. லெஸ் தென் 15% ஒரு 200 to 250 ml பிளட் தான் அட் அ டைம் உள்ள இருக்கும். அப்படியே ப்ராசஸ் ஆகிக்கிட்டே ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் டபுள் வெயின் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஒரு இதுலேருந்து எடுத்து ஒரு 200 to 250 ml பிளட் இருக்குன்னா அதில் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். திரும்ப வந்து அப்படியே அதான் ஒரு 10 ml எடுத்துகிட்டே இருந்ததுன்னா 10 ml ரிட்டர்ன் ஆகிடும். அந்த மாதிரி 1 ml எடுக்கிறதுக்கு 1 ml ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃப்ளோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான்
இட் இஸ் கொஞ்சம் டைம் டியூரேஷன் ஒரு 1.5 hours அந்த மாதிரி